சிஎம் பங்க் வராரு. சிஎம் பங்க் வந்தோடனே செத்ரோலின்ஸை அழைக்கிறாரு. செத்ரோலின்ஸை அழைச்சோடனே ஆனால் பிக்கி லிஞ்ச் தான் வராங்க. பிக்கி லிஞ்ச் செத்ரோலின்ஸ் டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரியே வராங்க. ரிங்குள்ளே வராங்க. பங்க் நீ தேடுற ஆளு நான் இல்லையா? யாரு சொல்லு பங்கு. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. 10 வருஷமா விஷனரி எதுக்காக போராடிட்டு இருக்காரோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. 10 வருஷமா நானும் விஷனரியும் பல ரெசல்மேனியாவில் முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்று இருக்கோம். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற? அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டே சொல்லுது நானும் என்னோட ஹஸ்பண்ட் செத்தும் தான் டாப் ஆஃப் த ரெஸ்லர் இன் த வேர்ல்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பெக்கி, கடந்த 10 வருஷம் நான் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு. இங்கே இருக்கிற ரிங்கில் வெறி பிடிச்சி மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிற ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியில் கேட்டுப்பாரு. 10,000 பேர் இல்லை, 20,000 பேர் இல்லை, 30,000 பேர் இல்லை, இங்கே வந்திருக்க அத்தனை பேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நீ எங்கே போய் கேட்டாலும் ரெஸ்லிங்கில் ஃபேன்ஸ்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க் மட்டும்தான். இங்கே பார், மைக்கை தூக்கி காமிக்கிற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. சிஎம் பங்க், சிஎம் பங்க், சிஎம் பங்க். இப்போ கேட்டியா பிக்கி லிஞ்ச்? என்னோட ரசிகர்கள் ஆரவாரத்தை கேட்டியா? யார் உண்மையான பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு இப்போ புரியுதா? அதை தெரிஞ்சிக்கோ. இப்போ நீ போயிட்டு உன்னோட ஹஸ்பண்டை வர சொல்லு. நீ மேனாச்சே, அப்போ எதுக்கு நீ இன்னொரு மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்றதே எனக்கு ஒரு டவுட்டு இருந்துகிட்டு இருக்கு. சிஎம் பங்க் எங்களோட விஷனரியோட நீ திட்டத்தில் மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்துக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக அதுக்கு உனக்கு பழி வாங்கப்படுவ நீனு. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை அடித்ததுக்கு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் நடக்கும் இங்கே. ஏன்னா நீ என்னை எதிர்க்கிறதுக்கு இங்கே யாரும் உனக்கு ஆதரவாக இல்லை. அதை நீ தெரிஞ்சிக்கோ அப்படின்னு பேசி முடிச்ச செத் ரோலின்ஸ் மியூசிக் வருது. செத் ரோலின்ஸ் மியூசிக்கை கேட்டுக்கிட்டு சிஎம் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. என்ட்ரன்ஸில் செத் ரோலின்ஸ் அப்படியே பாய் பாய் காமிச்சிட்டு திருப்பி என்ட்ரன்ஸில் வந்த வழியே போகிறாரு. பின்னாடி பார்த்தா பிக்கி லிஞ்ச் திரும்பினோடனே செத் ரோலின்ஸ் போனதுக்கப்புறம் சிஎம் பக்கம் அப்படி அடின்னு அடிக்கிறாங்க. மூஞ்சிலே 4-5 சாப் வைக்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கு கண்டிப்பாக நீ பதில் சொல்லுவ அப்படின்ற மாதிரி பிக்கி லிஞ்சை பார்த்துட்டு போவார். இது மட்டும் இல்லாமல் இதை பற்றி கடுப்பாவர் சிஎம் பங்கு. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு தன்னோட ஒய்ஃபை ஏஜலியை மீண்டும் ரெஸ்லிங்கில் கூட்டு வர போகிறார். அதுக்கான ஸ்டோரி லைன் தான் இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்